அவன் யோசிக்கிறான். அந்த பெண்ணை ஒரு பாவி என்று தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். இதனால அவன் என்ன சொல்ல வரான்? அவன் தன்னைத்தானே நீதிமான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஏன்னா அவன் ஒரு பரிசேயனா இருக்கிறபடினாலவே அவன் என்ன நினைக்கிறான்? நான் நீதிமான், அந்த பெண் பாவி அப்படின்னு நினைக்கிறான். எப்போ நம்ம மற்றவங்களை பாவின்னு நியாயம் தீர்க்கிறோமோ அப்போதே நாம பாவிகளா ஆயிடுறோம் இல்லையா? நாம இயேசுவின் நிமித்தமாக தான் நீதிமான்களா இருக்கிறோமே தவிர நம்ம இயேசுவின் இடத்துல இருந்து பிரித்து பார்க்கும்போது நாம நீதிமான்கள் கிடையாது, பாவிகள் தான். நம்ம இயேசுக்குள்ள பார்க்கும்போது தான் நம்ம நீதிமான்களா இருக்கிறோம். அது அவனுக்கு விளங்கல. அந்த பெண்ணை பார்த்து அவன் பாவி அப்படின்னு நினைக்கிறான். இதுல இருந்து அந்த பரிசேயனுடைய எண்ணம் சரியான எண்ணமா இல்லை அப்படின்றத போல நமக்கு விளங்குது. அவனுடைய இருதயத்தை அறிந்த இயேசு பேசினாதான் அவருக்கு தெரியணும்ன்ற அவசியம் இல்லை. அவர் இருதயத்தை அறிகிற தேவனாய் இருக்கிறபடியினால அவர் அந்த பரிசேயனுடைய இருதய